Because in the controlled environment, not able to control my emotions, big boss. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னத்தை சொல்கிறது, எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கோவம் தான் வந்துச்சு. அது எதுக்காக என்னன்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக பிக் பாஸை ஓயோ பாஸு, மாமா பாஸு அப்படின்ற மாதிரி நிறைய மாதிரி அவரை வந்து பேரை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியே இவங்களும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த பார்வதியும் கமருதீனும் அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இருக்குது மேட்ரு இருக்குது. என்ன மேட்ருன்னு கேட்குறீங்களா? மேட்ரு தான் மேட்ரு. ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு லைக் பண்ணி விட்டிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணிப்போம். என்ன அப்படின்னா, அதாவது நேத்திக்கு சாண்ட்ரா பண்ண ஒரு பிரச்சனையினால் இவங்க இருக்கிற, அதாவது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, நீ மட்டும் தான் சிம்பத்தி கார்டு தூக்குவியா, இப்போ பாரு நாங்கள் எல்லோரும் சிம்பத்தி கார்டு தூக்குறோன்னு சொல்லி எல்லாரும் அந்த என்ன சொல்கிறது பெட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டு எல்லோரும் வெளியே படுக்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது சாண்ட்ராவும் திவ்யாவும் அவங்க அந்த என்ன சொல்கிறது டீலக்ஸ் ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே வெளியே தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கமருதீனும் பார்வதியும் போய் தூங்குறதுக்கு குட் நைட் சொல்லிட்டு போய் போயிட்டானுங்க. இப்போ தான் ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருமே வெளியே உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்கவும் 1-2 பேர் சுபிக்ஷாலாம் அவங்க படுத்து தூங்குற மாதிரி ஒரு இதுக்கு போயிட்டாங்க. உடனே ஒரு செகண்ட், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 1:30 மணிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாய் குலைக்குதுங்க. நமக்கே ஒரு டவுட் வந்துச்சு, இந்த நேரத்தில் நான் எதுக்கு குலைக்குது. நானும் ரொம்ப அந்த வீடியோ எடுத்து பார்த்தேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த இடத்துல எதுக்குடா நாய் குலைக்குது? லைட் ஆஃப் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து தூங்குறதுக்கான டைம் நாங்கள் கொடுத்தாச்சு, நீங்கள் எல்லாருமே தூங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த லைட்டே ஆஃப் பண்ணுவாங்க. சரிங்களா? லைட்டு ஆஃப் பண்ணிட்டானுங்க. இப்போ இதுக்கப்புறம் எதுக்கு நாய் குலைக்குது? எல்லாருக்கும் கன்ஃபியூஷனு. திவ்யா ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விடிஞ்சிருச்சாலாம் கேட்குறாங்க. விடியலம்மா, அங்கே ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு, அது வேற ஒன்று விஷயத்த முடிஞ்சிருச்சு, அது உங்களுக்கு யாருக்குமே தெரில. அங்கே இவங்கெல்லாம் வேற ஒரு ஜோலியாக இருந்தால் அங்கே ஒரு 2 கேஸு வேற ஜோலியாக இருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு யாருக்குமே ஃபஸ்ட்டு புரியலைங்க. யாருக்குமே புரியல, எல்லாருமே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஒரு பக்கம் கான வினோத் வந்து உள்ளேருந்து வெளியே வந்து கேட்குறாரு, என்னமாச்சு, எதுக்காக இந்த மாதிரி நாய் குலைக்குது, நான் கூட வெளியே இருக்கிற நாய் தான் ஏதோ குலைக்குதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ஒரு காமெடி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நடந்த விஷயமே வேற. என்ன நடந்துச்சுன்றத 2-3 கிளிப்பை பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கே புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு கிளிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்வதி பெட்டில் படுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு சோகமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மூஞ்சியை நான் பார்வதி கிட்ட பார்த்ததே கிடையாது. ரொம்ப சோகமாக, பிக் பாஸ் என்னால் என்னோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ். Because in the controlled environment, not able to control my emotions, big boss. எப்படி அவங்க எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? சரி, எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அழுதுரு, வேற என்ன? ஆனால் நடந்த விஷயமே வேற. என்ன அப்படின்னா, நம்ம கமருதீனும் பார்வதியும் பாத்ரூம்குள்ளே என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கசமுசா என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது பிக் பாஸ் பார்த்து இது பண்ணி பார்த்தாரு நிறைய விஷயங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் 2 பேரும் அந்த டோருக்கு இடையில போய் என்ன சொல்கிறது பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போவே பாரு கமு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மயக்க மாட்டேன்லாம் சொல்லிக்கிட்டு போய் பாரு கமு கொஞ்சம் அமைதியாக இருந்து தொலைங்கடா அப்படின்ற லெவலுக்கு நம்ம பிக் பாஸ் சொல்லியிருப்பார். ஸோ இந்த விஷயம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுமே தெரிஞ்சிருச்சு. குறிப்பாக நம்ம சபரி போட்டு அந்த விஷயத்த சொல்லியிருப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு 1:30 மணிக்கு இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாத்ரூம்குள்ளே, அதுவும் டீலக்ஸ் ரூம் பாத்ரூம்குள்ளே போய் இவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது நமக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது கமருதீன் வெளியே வராப்பில் அந்த பக்கம் மூலையில் ஏதோ ஒரு நிழல் ஆடுற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தா அது நிழல்லாம் இல்லை, நம்ம ஆத்தாதே, நம்ம பார்வதிதே, விஜய் பார்வதி நம்ம அக்காதான், நம்ம அக்கா அங்கே அந்த ரூமில் இருக்காங்க. புரிஞ்சிச்சா? இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கங்க என்ன நடந்திருக்கும்னு. சரியா? ஏன்னா நம்ம அக்கா சொல்லக்கூடிய எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியலை, அது
நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், அதுக்கப்புறம் நாய் குலைச்சது, கமருதீன் வெளியே வந்தது, உள்ள பார்வதி இருக்கிறது, உங்களுக்கு ஒரு உலகம் தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும்ட்டு. அதுதான் நடந்திருக்கு. அதாவது இவங்க பேரை சொல்லி சொல்லி நொந்துட்டார் பிக் பாஸ். இனி இவங்களெல்லாம் அம்மனை கட்டியை விட்டு நாயை விட்டு கடிக்க விடணுன்றாண்டா ரேஞ்சுக்கு நாயை விட்டு குலைச்சி விட்டார். ஏன்னா பிக் பாஸுக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. பிக் பாஸ் அந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இப்படியாடா கேவலப்படுத்துவீங்க, அசிங்கப்படுத்துவீங்க. அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க பிக் பாஸ் வீட்டை வந்து என்ன சொல்கிறது, கழுவி சுத்தம் பண்ணணும். உண்மையிலே அதுதான்டா பண்ணணும், இவங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. நான் கூட நினைக்கிறேன் வெளியே போகும்போது எனக்கு அதுதான் சொல்லணும்னு தோணுது. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதுக்கு வர்றாங்க? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், வெளியே எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், நான் வந்து எப்படி என்னோட கேரக்டர் எப்படின்றது எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் உள்ளே வர்றானுங்கன்னு இவனுங்களே எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறானுங்க. சரிங்களா? ஆனால் இவனுங்களோட கேரக்டர் இதுதானா? நாங்கள் என்னோட கேள்வி இதுதான். நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை இவனுங்க காஜி ஆக்கி விட்டு அது ஒரு வேறு மாதிரி ஒரு இது ஆக்கி விட்டாங்க. எனக்கு அதுதான் புரியவே இல்லை. ஏண்டா பிக் பாஸ் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு போனதாக நான் எந்த ஒரு பிக் பாஸ்லையும் பார்த்ததில்லை. குறிப்பாக தமிழ் பிக் பாஸில் நான் பார்த்ததே இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த 2 காஜி பிடிச்சவங்களால. நான் என்ன கேட்குறேன், இதுதான் நீங்கள் வந்து பெரியாரின் பேத்தின்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததா? என்ன இளவு இது? இதெல்லாம் உங்கள் வீட்டில் யாருமே பார்க்க மாட்டாங்களா? இப்போ என்னடானா நான் வீட்டுக்கு போகிறேன்னா என்ன இளவு இது? அதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் இவங்க வந்து அதுக்கப்புறம் இது நடந்து போச்சு, பிக் பாஸுக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படியுமே வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சு போயிடும். இதனால நம்ம கமருதீன் வந்து பார்வதி கிட்ட போய் சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம இந்த 30 நாள் எப்படியாவது வீட்டில் இருந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி, எப்படி எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டு வெளியே போய் நம்ம என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற லெவலுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. பண்ணிக்கலாம், நம்ம வந்து கேம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், 30 days கழிச்சு நான் ஃபேஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அப்போ நம்ம பார்வதி மூஞ்சிக்கு ஒரு ஜூம் போனோம்னு வச்சுக்கோங்களே, அந்த அம்மா மூஞ்சியை இந்த மாதிரி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னமோ ஆயிடுச்சு, என்னமோ ஒன்று பறி கொடுத்துருச்சு. அப்போ தான் இந்த மூஞ்சி இப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா பார்வதியை இத்தனை நாளாக 70 நாளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்வதியை இந்த மாதிரி மூஞ்சியில் நம்ம பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு ப்ராமிஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், இந்த ப்ராமிஸை தான் முதலே கொடுத்து தொலைஞ்சிருக்க வேண்டியதானடா. ஏன்டா எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தானே நீங்கள் ஒரு விஷயம் நார்மலாக ஒரு விஷயம் தெரிஞ்சு படத்தெல்லாம் வரும், அந்த இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த பிரச்சனை இப்படி தோட விட்டுரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா இந்த இது வந்து அப்படியே நார்மல் ஆயிரும், அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்ற மாதிரி இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் அந்த கல்யாணன்றதெல்லாம் வரும். எனக்கு சிரிப்பும் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு பக்கம் கோபமாக வேறு வருது. ஏன்னா இங்கே பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்குது, என்னத்தை சொல்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆளு தான். இந்த ஆள் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தினால தான் நமக்கு எரிச்சலாக வருது. ஏன் நீ ஹோஸ்ட்டாக வந்து இவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க? டெய்லி நாங்கள் உன்னை பிடிச்சி திட்டின மெனிக்கு தான் இருக்கோம், எதை பற்றியுமே பேச மாட்டேங்கிற. கேட்டால் அவங்களோட பர்சனல்னு சொல்லிட்டு போயிடுற. பர்சனல் தானா இதெல்லாம்? இதுக்கு முன்னாடியே அந்த ஆக்டிவிட்டி ரூமில் பண்ணும்போதே நீ வாயை பிடுங்கி விட்டுருந்தீங்கன்னா இவன் கக்கூசுக்கு கூட்டு போயிருப்பான். அந்த கக்கூசுக்கு போயிருமா இல்லை இவங்க 2 பேரும்? என்னையா மனுஷன் நீ? இதெல்லாம் உங்களுக்கு வந்து சகஜமாக இருக்கும். இந்த வாரமும் பேசலை அப்படின்னா நீனும் அப்படித்தான்றதை நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். இந்த விஜய் சேதுபதி அதே மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். இவங்க என்ன தான் நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஏன்னா பிக் பாஸ்ன்னு நினச்சி வந்தீங்களா இல்லை லாட்ஜில் ரூம் போட வந்தீங்களாடா? நம்ம விஜய் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவுண்டரில் உட்காந்துருப்பான் இல்லை ரிசப்ஷனில், அந்த மாதிரி தான் இருக்கார். எனக்கு அப்புறம் பார்க்கும்போது எனக்கு லிட்டரலாக அப்படி தான் தோணுது. நீ என்ன வேணால் பண்ணு, நான் உன்னை பற்றி எதை பற்றியும் கேட்க மாட்டேன்னா அதுக்கு பேர் என்ன, அர்த்தம் என்ன? இப்போ நீ வருந்துக்கிட்டு பண்ணுறது பண்ணிட்ட, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இவங்க என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே விஜய் சேதுபதி நீ கேட்டா என்ன, கேட்கலன்னா என்ன? நடக்க வேண்டியது நடந்துருச்சப்பா. பிக் பாஸ் நினச்சிருப்பாரு, ஏன்டா இவ்வளோ வருஷம் பிக் பாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு இளவு நம்ம பார்த்ததே கிடையாதுடா, இந்த மாதிரி நம்மளை மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லை. சப்போஸ் அந்த இடத்துல பிக் பாஸ் நாயை குறைக்காமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 பேரும் காலையில் தான் எந்திரிச்சு வந்துருப்பாங்க.
இல்லைங்க என்னால் என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலைங்க. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன யார் பார்க்குறது யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. சுற்றி கேமரா இருக்குடா, கக்குசல் மட்டும் தான்டா இல்லை. கக்குசல் நீ என்ன அது நமக்கு தெரியாது. இவங்க என்னப்பா. ஆனால் நேற்று விஜய் சேதுபதி தானே இதெல்லாம் சொல்லணும். என்னன்னா, நான் பேசும்போது எதிர்த்து பேசாத, ஒரு வார்த்தை நான் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா வாயை மூடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கார்ல ஐயா. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் மாமானே. நீ மட்டும் இதை மட்டும் கேட்கல, அடுத்த நாளே உன்னைய போட்டு வெளுக்கிறதாயா வீடியோவில். சரிங்க, நான் ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், பேசணும்னு நினச்சேன், திட்டணும்னு நினச்சேன், திட்டினேன். உங்களுக்கும் எது திட்டணும், இவங்களை பற்றி திட்டணும்னா கமெண்ட் செக்ஷனில் திட்டிட்டு போங்க. அதையாவது பண்ணுங்க. ஏன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனேன்னா வேறு ஏதாவது வார்த்தையை சொல்லிடுவேணும்னு பயமாக இருக்குது. சரி, அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இப்போ எனக்கு புரியுது. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னு என் மனசில் தெரியுது. ஏதோ பண்ணி விடுங்க. சரிங்க, டட்டா, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.